ஹாய் மக்களே, நான் தான் வசந்தராஜ். இன்றைக்கி ரொம்ப சோகமாக தான் இருந்ததுங்க. ஏன்னா சட்டப்பேரவையில் இன்றைக்கி எல்லா எம்எல்ஏவும் பதவி ஏற்றாங்க. எனக்கு எல்லாமே பதவி ஏற்றாலுமே அங்கே ஸ்டாலின் இல்லாதது பெரிய வெற்றிடமாக தான் தோணுச்சுங்க. ஏன்னா ஸ்டாலின் அப்படின்ற ஒரு நேம் கடந்த லாஸ்ட் 5 வருஷமாக நமக்கு கேள்விப்பட்ட நேம். ஒரு ரூலிங் பார்ட்டியில் சிஎம்மாக இருந்து 5 வருஷம் வழி நடத்தினவர். அவர் இல்லாதது ஒரு பெரிய குறையாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு தமிழக அரசு நல்லபடியாக ஆட்சி செஞ்சாலும் செய்ய போதுனாலும் நிறைய நல்லது செய்யனாலும் எந்த அளவுக்கு ரூலிங் பார்ட்டி சிஎம் முக்கியமோ அதே அளவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் முக்கியங்க. அந்த எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருக்கணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ நடக்கலை. ஆனால் இப்போ அவர் இல்லாதது ஒரு பெரிய குறையா அப்படின்னு கேட்டால் எனக்கு கண்டிப்பாக குறைதாங்க. ஏன்னா கடைசி 5 வருஷமாக அவர் ஆளும்போது எதை எப்படி பண்ணும்போது என்ன அவர் அடிப்பட்டார் அப்படின்றது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதை கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு முக்கியமாக தேவை. அதேமாதிரி எப்போல்லாம் தப்பு நடக்குதோ ஆளுங்கட்சி தப்பு பண்ணுறாங்களோ அதை தட்டி கேட்கறதுக்கு அவர் குரல் கண்டிப்பாக தேவைங்க. ஸோ அவர் இல்லாதது எனக்கு ரொம்ப மிஸ்ஸிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். அதேமாதிரி நீங்களும் அவர் இல்லைன்றதை அப்படியே வருத்தமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படி இல்லைனா கமெண்ட்டை சொல்லுங்கள். அது இல்லாமல் இப்போ அவர் அரசியல் ரீதியாக உள்ள எம்எல்ஏவாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திருச்சி கிழக்குலேயும் ரீ எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. அதே சமயத்தில் நமக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் கிடையாது. நமக்கு ஆட்சி அவர் வரணும்னா என்ன வேணால் பண்ணலாம். எம்எல்ஏ அரசியல் சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கலாம். பட் அவர் வரணும், அவர் திரும்பி நிற்கணும். அவர் ஜெயிச்சு திருப்பி எதிர்கட்சியை தலைவர் வந்தால் தான் ஆளுங்கட்சி நல்லது பண்ணும்போது பாராட்டவும், தப்பு பண்ணும்போது அதை எதிர்த்து தட்டி கேட்கவும் ஒரு நல்ல குரலாக அவர் இருப்பார்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.